பாவம் செய்கிற இடத்துல தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகிட்டு, எல்லாம் அதிகமாய். பாவம் செய்கிற இடத்துல ஏன் தேவனுடைய கிருபை அதிகமாக பெருக்குதுன்னா, பாவம் செய்ய வைக்கிறதுக்காக இல்லை, அந்த பாவத்திலேயே நீங்கள் மடிஞ்சு அல்லது பாவம் செஞ்சுட்டு குற்ற மனசாட்சியோடு நீங்கள் கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் தேவனுடைய கிருபை கொஞ்சமாய் அல்ல அதிகமாய் பெருகி மறுபடியும் உங்களை தம்மோடு சேர்த்துக்கிறது தான் தேவனுடைய சுத்த கிருபை. இப்படித்தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. ஆகவே நீங்கள் பாவம் செய்கிறது தான் செய்யுங்க, கிருபை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு லைசன்ஸு நானும் கொடுக்கலை, பைபிளும் அப்படி கொடுக்கலை. என்ன வேணால் செஞ்சுக்கப்பா, உன்னை காப்பாற்றுறது கிருபை இருக்குது அப்படி சொல்லலை. நீ விட முடியலைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் விட்டு ஒழிக்கிறதுக்கு என் வல்லமை உனக்கு தர்றேன், அதான் என் கிருபை. உன்னால் ஜெயிக்க முடியலை, மேலே வர முடியலை, தாண்ட முடியலை, தவிக்கிற, செய்ய நினைக்கிறத செய்ய முடியலை, செய்யக்கூடாது நினைக்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இப்படி நீ விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறபடினால் நீ அல்ல, உனக்குள்ள இருக்கிற பாவமே உன்னை அப்படி செய்ய தூண்டுகிறது. இப்போ அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு உனக்கு முடியலை. விடுதலை ஆக்குவதற்கு நான் அனுப்புகிற என்னுடைய வல்லமை, என்னுடைய சக்தி தான் நான் உனக்கு கொடுத்திருக்கிற அதிக கிருபை. கைகளை தட்டுங்க. என்னங்க ஓ ரபலா சேகரே மேனதுராலபோ தான் கிருபை. கிருபை என்பது தூக்கி எடுக்கிறதுன்ற நான். ஆனால் நான் கிருபைன்னு சொல்லி பாவம் செய்ய தூண்டுறது போல இந்த கிருபையின் பிரசங்கியார்களை குற்றஞ்சாட்டுகிற கூட்டமும் உலகத்தில் இருக்குது பாருங்கள். வாசிப்போம் வசனத்தை. ரோமர் இருக்கிறது நிருபம், நாங்கள் அப்படி போதிக்கலை. ரோமர் 3வது அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 3:8 நன்மை வரும்படி தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று. தேவனுடைய கிருபை பெருகணுமா? நீங்கள் பாவம் செய்யுங்கப்பா, நன்மை வரும்படி இப்படி தீமை செய்யுங்கப்பா அப்படி நாங்கள் பிரசங்கிக்கிறோம், லைசன்ஸ் உங்களுக்கு தாரோன்னு சொல்லிட்டு இந்த கிருபையின் பிரசங்கியார்களை குறித்து தவறான கண்ணோட்டம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே மாத்திரம் இல்லை, பவுலுக்கே அப்படிதான் இருந்துச்சு. அதனால தான் பவுல் சொல்றாரு, நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி என்ன பண்ணலை, நாங்கள் அப்படி போதிக்கலை. அப்படி நாங்கள் ஒரு வேளை போதிச்சா எங்க மேல ஆக்கினை நீதியா இருக்குமா பாருங்க. ஏப்பா நீ என்ன வேணா பண்ண போன கிருபை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி துணிகரத்துக்காக அந்த பிரசங்கத்தை பண்ணுறோன்னு சில பேர் பேசுகிறாங்களாம். அப்படி நீங்கள் பேசுகிற மாதிரி நாங்கள் பிரசங்கம் பண்ணோன்னா அவனுடைய ஆக்கினை நீதியாக வந்தே சேர்ந்துருமா பாருங்க. அப்போது ஆக்கினை தீர்ப்பு வரும்னா நாங்கள் இப்படி பேசுவோமா? ஆனாலும் நாங்கள் பேசுகிறோம். ஏன் பேசுகிறோன்னா, நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி பேசலை, நாங்கள் வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பேசுகிறோம்? கிருபை என்பது உங்களை பாவம் செய்ய தூண்டுறது இல்லைப்பா, பாவத்திலிருந்து வெளியே வர முடியாத உன்னை தூக்கி விடுகிறது தான் தேவனுடைய கிருபை. எல்லாம் சொல்லுவோம், பாவம் செய்ய தூண்டுகிறது கிருபை அல்ல, பாவத்தில் கிடக்கிற எண்ணெயை தூக்கி விடுகிறது கிருபை. கையை தட்டி கத்திரமைப்படுத்துங்க. தூண்டி விடுகிறதுக்கும் தூக்கி விடுகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் தூண்டி விடலை, தூக்கி விடுகிறோம். தூரமாக போகாதப்பா, ஆண்டவர் விட்டு குற்ற மனசாட்சியோட யூதாஸ் மாதிரி நாண்டு கொண்டு செத்து போயிடாத வா அப்படின்னு கர்த்தர் அழைப்பு கொடுக்குறாரு. நாங்களும் தான் சொல்கிறோம், குறைகள் குற்றங்கள் இருக்கின்றதுனால தூரமாக போயிடாத, உன்னை நெருங்கி இருக்கிற அந்த பாவத்தை நினைக்காதபடி நீ அவரை நோக்கி ஓடு. ஓட 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 இது ஓடும். எத்தனை பேர் ஆமீன்றீங்க? இதுதான் கிருபையின் பிரசங்கமாகவே கிருபையின் பிரசங்கத்தை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லிட்டேன், நான் அந்த 3 வாரமாக பேசுனது முக உரை அதான் பேசியிருக்கிறேன். கிருபை என்றால் என்ன, அது எங்கேருந்து எப்படி வந்துச்சுன்றதை நான் உங்களோட சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒழிக்க முழு சத்தியத்தை உங்களோடு பேசவில்லை. ஏற்கனவே 2 ஆண்டுகள் பேசியிருக்கிறேன். அப்பொழுது கூட முழுமையல்ல, மேலோட்டமாய் சொல்லியிருக்கிறேன். கிருபை என்பது அவ்வளோ ஆழமான சத்தியம்.